இன்னைக்கு? என்ன பண்ணீங்க? என்னது இன்னைக்கு? வெள்ளரி பழம். நல்லா இருக்கும். வெள்ளரி பழம். சூப்பராக இருக்கும். அதில் காட்டில் பறிச்சுட்டு வரும்போது மண் இதெல்லாம் ஒட்டி இருக்கும்ல. ஆமாம். அதெல்லாம் கழுவிட்டோம்னா சூப்பராக இருக்கும். கழுவி நல்லா கட் பண்ணி அப்படி வெட்டி விதையோடய சாப்பிடலாம். வெள்ளரி பழத்தை அப்படியே சாப்பிடலாம். நாங்கள் வெட்டுவோம். இங்கே பாருங்க, இவங்க வந்து வெள்ளரி பழம் வெட்ட போகிறோம். அதுக்கு பாருங்க யாரெல்லாம் வந்திருக்காங்க குட்டீஸோட சேர்ந்து. அவங்களோட சேர்ந்து ஒரு குட்டி பொம்மைலாம் இருக்கும் போல இருக்கே. வெட்ட போகிறாங்க அம்மா. சூப்பர். வெள்ளரி பழம் சாப்பிட ஒரு ஏலியன் வந்திருக்காரு. அப்புறம் ஒரு ஃப்ராகி வந்திருக்கு. அப்புறம் வேறு யார் வந்திருக்கா? ஆமாடா. நேற்று வாங்கினோம். என்ன இப்போ இந்த விதையை மேலே எடுத்துருவோம். விதையை எடுத்தால் நம்ம விதையும் சாப்பிட்ணும். என்ன விதை ரொம்ப நல்லது. இந்த காயை வச்சு கொடுப்பாங்கல்ல. ஆமாம். மிலன் சீட்ஸ்ன்னு பிள்ளைகள் கட் பண்ணி கொடுக்கலாம். நல்லா கழிஞ்சிருச்சு. நேற்று தான் வாங்கினோம். வாங்கும் போதே சொன்னார் அந்த வெள்ளரிக்காய் பழம் விற்கிறவர், இப்போ உடனே சாப்பிட முடியாதுமா, நீங்கள் நாளைக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் பழுத்துறதுக்குள்ளேயும். இப்போனா அரைக்காயாக இருக்குனாங்க. கொண்டு வந்து ஒரு செகண்ட் அப்படியே பழுத்துருச்சு. நாங்கள்லாம் சின்ன பிள்ளை இதில் சீனியை போட்டு சாப்பிடுவோம். எனக்கு இப்போ சாப்பிட பிடிக்கும். இதை வச்சுக்கிறேன். இதெல்லாம் கொடுத்துருவாங்க. அப்படியே அந்த ஜீனியை போட்டு சாப்பிடும் போது அப்படி தியானமாக இருக்கும். இதை இப்போ வெறுதாவே சாப்பிட்லாம். ஏன்னா அப்படி பாருங்க, ஜீனி கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறதுல ஜெஸ்ஸி எப்படி இருக்கு உனக்கு டேஸ்ட்டு? நீ எடுத்து சாப்பிட சேர்க்குமா? இந்த இது ஒன்று இருந்தா ஸ்னோ மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஸ்னோ தொட்டோனே இது தனியாக வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது எடுத்து பார், அப்படியே எடுத்துக்கோ, ஒரு தடவை கடிச்சு பார். இது ஸ்னோ மாதிரி இருக்கு. இதில் ஜீனி போட்டுருவோம். சீனி போட்டுருவாங்க. எனக்கும் கொஞ்சம் சீனி போட்டு கொடுங்க. ரொம்ப நல்லா இதில் எனக்கும் போதும். நீங்கள் நாட்டு சக்கரை கூட போட்டு சாப்பிட்லாம்ல? சாப்பிட்லாம். எனக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பிள்ளைகளுக்கு வந்து நல்லா எடுத்து போட்டு சாப்பிடணும். ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட போகிறேன். ஆமாம், சொன்ன மாதிரி அபிஷேக் ஸ்னோ மாதிரி இருக்குல்ல. என்ன நல்லா இருக்கும். அப்படி வெண்ணெய் கணக்காக இருக்கும். இது சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், வெயில் காலத்தில் கரெக்டாக வந்து வெயில் காலத்தில் குக்கும்பர் பழம் சாப்பிடணும். எங்கள் வேலை அப்படி எடுத்து வச்சுருவாங்க. சீனி வேணும். காட்டுக்கெல்லாம் போகும்போது அதை அப்படியே சாப்பிடுவோம். இது ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா போதும். எல்லாரும் விருப்பப்பட்டு கேட்பாங்க வீட்டில். என்ன உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப உடம்புக்கு நல்லது. பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.